ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு, அதாவது ரேஷன் கார்டு இல்லை அல்லது அந்த நோ கமோடிட்டி பொருள் இல்லாத அட்டை இருக்கலாம், சர்க்கரை அட்டை இருக்கலாம், அவங்கள அனைவரும் பொறுத்தவரையில் தனியாக ஒரு கவுண்டர் நம்ம இங்கே கவுண்டர் போட்டிருக்கு. அந்த கவுண்டரில் அவங்க வந்துட்டு அப்ளிகேஷன் இங்கே இருந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம இஷ்யூ பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அங்கே அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அந்த அப்ளிகேஷனில் அவங்க டீட்டெயில்ஸ், எங்கே எந்த வீடு இருக்குது, எந்த வார்டு, எந்த ஜோனு, அப்புறம் அந்த வங்கி கணக்கு டீட்டெயில்ஸ், ஏன்னா அவங்களுக்கு நம்ம நேரடியாக பேங்க் கணக்கில் அனுப்புவோம். அதை அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி அவங்க பகுதி, அவங்க வீடும் பாதிச்சிருக்கா அதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி, ஏன்னா ரேஷன் கார்டு இல்லாதனால நம்ம முகவரி அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய இருக்குது. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கும் விரைவில் அது நம்ம வெரிஃபை பண்ணி ஒரு குறிப்பாக அந்த தேதி சொல்ல முடியாது, ஆனால் அவங்களுக்கும் விரைவில், ஏன்னா இந்த ஒர்க் ஒரு 3-4 நாளில் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடும். ஸோ அதே பேரில் சைமல்டேனியஸாக நம்ம மாநகராட்சியும் மற்ற துறை ஸ்டாஃப் வைத்து அதை வெரிஃபை பண்ணி அவங்களுக்கும் விரைவில் வழங்கப்படும். சரி, குடும்ப அட்டை பொறுத்தவரையில் இந்த 4 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதியில் சென்னை மாநகராட்சி முழுசாக பாதிக்கப்பட்ட பகுதி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இதில் சில குறிப்பிட்ட பகுதி பாதிக்கப்பட்ட பகுதி. இந்த பகுதியில் ஒரு 29 லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கு. அது இப்போ அதுக்கு சென்னை மாநகராட்சி முழுவதும் 100% பகுதி, செங்கல்பட்டு மாவட்ட பொறுத்தவரையில் 3 தாலுக் முழுசு, அப்புறம் ஒரு தாலுக்கில் 3 கிராமங்கள், திருப்போரூர் தாலுக்கில் 3 கிராமங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 தாலுக், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் தாலுக், அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில் 3 கிராமங்கள். இதுதான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி. அந்த பகுதியில் உள்ள அத்தனை பேருக்கு இந்த நிவாரணம் உண்டு. இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் இதை ஏற்கனவே ஒரு பட்டியல் எடுத்து டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அந்த பட்டியலில் சிலர் பேர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு யாருக்கு இந்த பட்டியலில் பேர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நிவாரணக்கு தகுதி இல்லை, எலிஜிபிலிட்டி இல்லை, அப்படி அல்ல. அவங்க இங்கே வந்துட்டு தனியாக ஒரு கவுண்டர் போட்டிருக்கு, யார் யாருக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க அவங்க இங்கே வந்துட்டு கேஷில் வாங்கலாம். ஆனால் ஒரு நாள் வாரியா 17ஆம் தேதிக்கு 100 பேர், 18ஆம் தேதியிலேருந்து நாள் ஒன்றுக்கு 200 பேர், காலையில் 100 பேர், பகலில் 100 பேர் வந்துட்டு இங்கே வாங்கலாம். சிலருக்கு டோக்கன் கிடைக்கல அப்படின்னா அவங்க இங்கே வந்துட்டு தனியாக கவுண்டர் போட்டிருக்கு. அந்த கவுண்டரில் அவங்க வந்துட்டு அவங்களோட அடையாளம், ஏதோ ஐடி ப்ரூஃப், ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு அல்லது வேறு அந்த கேஸ் ரிசீட், இந்த மாதிரி ஆவணங்கள் அங்கே கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அப்ளிகேஷனை பூர்த்தி செய்ய அந்த அப்ளிகேஷன் அங்கே கொடுக்கலாம். அதுக்கு அந்த அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷன் மறுபடி நம்ம கொஞ்சம் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு நேரடியாக பேங்க் கணக்கு மூலமாக அந்த அமௌண்ட் வெரிஃபை பண்ண பிறகு வழங்கப்படும். இதை விரைவில், அதாவது இதை ஒரு நம்பர் பொறுத்துறையில் சில பகுதியில் நம்பர் ஜாஸ்தி இருக்கலாம், சில பகுதியில் நம்பர் கம்மியாக இருக்கலாம். எங்கெங்கே நம்ம கம்மியாக இருக்கும் ரேஷன் கார்டு நம்பர், அதை ஒரு 4-5 நாளில் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிடும். ஸோ பேரெல்லாம் அதுவும் வெரிஃபை பண்ணுவோம். அந்த வெரிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன பார்க்க வேண்டியது, அந்த பகுதியில் அவங்க வீடு பாதிச்சிருக்கா, ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் மற்ற அவங்க ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி கொடுத்துருவோம். சரி, இதை பொறுத்தவரையில் நம்ம ரேஷன் கார்டு, ஃபேமிலி கார்டுனா திட்டக்கிட்ட இங்கே குடும்பங்கள் இந்த நான் சொல்கிற பகுதியில் சென்னை மாநகரம் மற்ற பகுதியில் சுமார் 29 லட்சம் ஃபேமிலி கார்ட்ஸ் இருக்கிறாங்க. 29 லட்சம், அதாவது சென்னை மாநகர், அப்புறம் இந்த 3 மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியில் மொத்தமாக ஒரு 29 லட்சம் ஃபேமிலி கார்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வெரிஃபை பண்ணி கொடுக்க போகிறோம். அதை கடைசியாக எக்ஸாக்ட் எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்குறோம் அது அப்போ முடிஞ்ச பிறகு தான் தெரியும். இதை மக்களோட அந்த, அதாவது எங்களுக்கு டோக்கன் கிடைக்காத அந்த இதில் தான் அது இருக்கிறாங்க. அதை தவிர ஒரு லைனை நிற்கணும்னா தேவையில்லை இருக்கு. கடைசி ஆளுக்கு நம்ம டோக்கன் கொடுக்க வரைக்கும் நம்ம டோக்கன் கொடுப்போம். யார் பட்டியலில் பேர் இருக்கோ, யார் ரேஷன் கார்டுங்கன்னா டோக்கன் கட்டாயமாக டோக்கன் கொடுக்குறோம். அவங்களுக்கு சிலருக்கு டோக்கன் கிடைக்கலன்னா அப்போ கூட அவங்க பயப்பட தேவையில்லை, எங்களுக்கு கிடைக்காது, அவங்க இங்கே வந்துட்டு விண்ணப்பம் கொடுக்கலாம். இதை ஒரு நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், ஒரு 7 to 10 days, ஒரு 10 நாள், அதாவது ஒரு வாரம் 10 நாள். அதாவது அகைன் மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்னபடி நம்பர் பொறுத்தவரையில் எத்தனை ஃபேமிலி கார்ட்ஸ் இருக்கு. சில பகுதியில் 700-800 கார்ட்ஸ் இருக்கு, அங்கே சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் சில கடைகள் பொறுத்தவரையில் 1500 கார்டும் இருக்கு. சில ஒரு குறிப்பிட்ட கடைகளில் 2000 கார்டும் இருக்கு, அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகலாம்.
ஓகே தேங்க்யூ. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் ஒர்க் பண்றோம். எல்லாம் நம்ம இந்த சேல்ஸ்மேனு, கூட்டுறவுத்துறை, சிவில் சப்ளைஸ் துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சியில் 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் பொது மக்களுக்கு என்னோட வேண்டுகோள், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லோருக்கும் டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம டர்ன் என்னைக்கு நம்ம இந்த தேதிக்கு வர வேண்டியிருக்கு, அந்த குறிப்பிட்ட அந்த தேதிக்கு வந்துட்டு நம்ம நிவாரணம் வாங்கலாம். தேங்க்யூ.